friends, welcome to Sad Sivasakti Suviya Suvai channel. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பருப்பு அடை தான் பார்க்க போறோம். அது வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பருப்பு அடைன்னு சொல்லுவாங்க, இல்லனா பருப்பு தோசைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம நிறைய மறந்து போன ஒரு பாரம்பரியமான உணவு வகை இது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 80ஸ்ல 90s கிட்ஸில் தான் வந்து இந்த மாதிரி உணவுலாம் அதிகமாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ தெருவுக்கு தெரு ஊருக்கு ஊர் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடை நிறைய ஆகவே இதெல்லாம் நம்ம வந்து மறந்துட்டு இருக்கிறோம். கிராமப்புறத்தில் இந்த மாதிரி உணவு தான் அதிகமாக செய்வாங்க, அடிக்கடி செய்வாங்க. இது எப்படி செய்யணும்னா நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பு அடைக்கு முதல்ல வந்து நம்ம அரிசி பருப்புலாம் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாலே போதும். முதல்ல அதுக்கு என்ன மெஷர்மெண்ட்டு பார்த்துக்கலாம். புழுங்கல் அரிசி வந்து நான் வந்து 2 கப்பு எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம், நான் புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கிற அதே கப்புலே வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கணும், 1 கப் அளவு. கடலைப்பருப்பு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறோம். இதில் வந்து ஒரு 1/4 பங்கு அளவுக்கு பச்சை பருப்பு எடுத்துக்கணும். இந்த அளவு இருந்தால் போதும் பச்சை பருப்பு, அவ்வளோதான். இப்போ இதை வந்து நல்லா அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இதை ஊறட்டும், நம்ம அதை கட்டியும் போயிட்டு வெங்காயம்லாம் கட் பண்ணிகிட்டு இருப்போம். நல்லா ஊறிடுச்சு, இந்த பாத்துக்கு இருந்தால் போதும். இப்போ இது கூட வந்து 1 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் போட்டுக்கும். பெருஞ்சீரகம் போட்டு உங்கள் தேவைக்கேற்ற உப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும், இல்லை கொஞ்சம் குறைன்னு அரைச்சாலே போதும். இப்போ நம்ம ஒரு ஜாரில் போட்டு இப்போ ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துப்போம். அதில் 1 ஸ்பூன் அளவு வந்து இப்போ வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுப்போம். அது பொரியுது. இப்போ வந்து தாளிப்பில் கொஞ்சம் கடலைப்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், பதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் எல்லாம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் இருந்ததுனால சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் இப்போ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு வந்து இப்போ நல்லா வந்து பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துப்போம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதில் வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கணும், ஏன்னா நம்ம மாவுலேயும் உப்பு போட்டுடுவோம், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. அதில் இப்போ வந்து கருவேப்பிலை அதில் சேர்த்துப்போம். இஞ்சி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்குங்க.
இஞ்சி வந்து பேஸ்ட்டெல்லாம் கிடையாதுங்க, இஞ்சி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதான் சேர்த்துக்கிறோம். ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். அடுத்து வந்து தேங்காய் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், பல்லு பல்லாக சீவி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பெரியவங்க இல்லை குழந்தைங்களா இருந்தால் உங்களுக்கு சாப்பிட சரி வரலைன்னா நீங்கள் வந்து துருவி கூட போட்டுக்கலாம் அதில். ஆனால் இந்த மாதிரி போட்டுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து கொத்தமல்லி இலை. தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வதங்கணும் இல்லைங்க, சும்மா ஒரு 2 அளவுக்கு ஒரு நிமிஷம் அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இதுதான் நம்ம எடுத்து அந்த அரைச்சி வச்ச அந்த பருப்புலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது வதக்கினது போதும். இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த அரைச்சி வச்ச மாவு எடுத்து அதை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துப்போம். ரொம்ப கட்டியாக இருக்குது, தோசை மாவு ஊற்றுற பாத்துக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துப்போம். இப்போ இதில் வந்து நம்ம உப்பும் பெருஞ்சீரகமும் சேர்த்துருக்கோம், சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். இப்போ நம்ம வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு வதக்கி வச்சோம்ல, இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தோசை ஊற்ற வேண்டியதுதான். இதுக்கு வந்து சட்னிலாம் எதுவும் தேவையில்லை, அப்படியே வந்து ஸ்நாக்ஸ் மாதிரியாகவும் சாப்பிடலாம் ஊற்றி சூடாக, இல்லை வந்து நைட் டிஃபனுக்காகவும் இது வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா இதுலேயே வந்து கடலப்பருப்பு, தேங்காய் இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு அந்த சட்னி சாம்பார்லாம் தேவைப்படாது, அப்படியே சூடாக ஊற்றி சாப்பிடலாம். இப்போ நம்ம வீட்டில் டெய்லியும் பார்த்திங்கன்னா காலைல இட்லி, தோசை இல்லைனா சப்பாத்தி இந்த மாதிரி தான் டெய்லியும் செஞ்சுட்டு இருப்போம் டிஃபனு. ஒரு நாளைக்கு வித்தியாசமாக இந்த மாதிரி பருப்பில் இன்ஸ்டன்ட் மாதிரி புளிச்ச மாவில் தான் நம்ம இது வந்து செய்ய முடியும். இது வந்து அப்படியே பருப்பு, அரிசி எல்லாம் ஊற வச்சு ஒரு 1/2 hour இருந்தால் போதும். இது ஊறுறதுக்குள்ளவே நம்ம வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணி தோசை ஊற்றிடலாம். சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் துணி போட்டு தேய்ச்சிட்டு தோசை ஊற்றலாம் நம்ம. இது வந்து மெலிசாலாம் வராது, மெலிசாலாம் ஊற்றணும்னா அப்படியே ஒரு மாதிரி பிச்சுட்டு வர மாதிரி வந்துடும், கொஞ்சம் மொத்தமாக தான் ஊற்ற முடியும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கணும் இதில். எப்பவும் ஒரே மாதிரி டிஃபன் சாப்பிட்றத ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது. இது நல்லா வேகணும், ஏன்னா வந்து நம்ம வந்து மாவு அரைச்சி வந்து கொஞ்சம் நொய்யாக இருக்க மாதிரி தான் இருக்கும், திரியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், அதனால் இது நல்லா வேகணும்.
இந்த மாதிரி ஒரு தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு தோசை. இட்லி மாவு இல்லை, தோசை ஊற்றுற மாவு இல்லை அப்படின்னு கஷ்டப்பட தேவையில்லை. நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வந்தாலும் சரி, இல்லைனா எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வந்து லேட் நைட்டில் வந்துட்டால் கூட உடனே வேணால் ஒரு 1/2 hourக்குள்ளே இது நம்ம ரெடி பண்ணி செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து சட்னி சாம்பார் தேடணும்னு அவசியம் இல்லை, இப்படியே சாப்பிட்டலாம். தோசை நல்லா வந்து வெந்து வந்துச்சு. இதை எடுத்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா தேங்காய், கடலப்பருப்பு நல்லா எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.